வணக்கம். இது தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் தமிழாசிரியை வேணி. ஏற்கனவே நம்ம பழமொழி 400 அப்படின்றதுல ஒவ்வொரு பழமொழியா பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி என்ன அப்படின்னா, அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அணங்கு அப்படின்னா தெய்வம், தெய்வமாகும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் செஞ்ச ஒரு சிற்பி செஞ்ச சிலையே நம்ம கோயில கொண்டு போய் வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கடவுளே அவர் வணங்குற மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது வருது. சோ இதே மாதிரிதான் ஒரு தந்தை மகனை வளர்க்கணும், ஒரு அரசன் குடிமக்களை பாத்துக்கணும் அப்படின்றதுதான் இந்த பழமொழியோட பொருள். அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. ஒரு தந்தை தன்னோட மகனை ஒரு சிற்பி மாதிரி இருந்து செதுக்குறான். அதே மகன் ஒரு பெரிய இடத்துல, ஒரு நல்ல இடத்துல, மதிக்கத்தக்க இடத்துல இருக்கும் போது அவனை தந்தையே தலை வணங்குறான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஒரு அரசன் தன்னோட குடிமக்களை வச்சிருக்கணும். தான் உருவாக்குன அந்த குடிமக்கள் நல்லவங்க, சிறந்தவங்க அப்படின்னு மத்தவங்க பேசுற அளவுக்கு அந்த அரசன் அந்த குடிமக்களை உருவாக்கணும் அப்படின்றது இந்த பழமொழியோட பொருள். இப்ப பொருள் பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தகப்பன் எந்த வகையிலே ஆனாலும் தன் மக்களை செம்மையான நெறியிலே மேம்பட்டு நிற்குமாறு அதற்கு தகுதியானவற்றையே செய்தல் வேண்டும். தான் செய்த பாவையே ஒரு சிற்பிக்கு பின்னர் தெய்வமானது போல, தான் செய்த ஒரு சிற்பமே கடவுளானது மாதிரி, மறுபடியும் அதுவே அந்த தெய்வத்தையே அவர் வணங்குற மாதிரி, தான் உருவாக்குன அந்த மகன் இருக்கான் இல்லையா, தான் உருவாக்குன குடிமக்கள் இருக்காங்களே அவங்களை வணங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ரைட். அப்படி செந்நெறியிலே மக்களை நிலையாக நிற்க செய்தால் அம்மக்கள் பிற்காலத்தில் தந்தையாலும் போற்றப்படும் உயர்ந்த பெருநிலையினை அடைவார்கள் என்பது இந்த பழமொழியோட பொருள். பழமொழி என்ன அப்படின்னா, அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. நன்றி.